அடுத்ததா அந்த சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில அரசு பாதியாளர்கள் கொதிச்சு போயிட்டா சார். ரத்த கொதிப்பு அதிகமாயிடுச்சா? சைதாப்பேட்டையில உங்களுக்காண்டி மருத்துவமனை எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டம் பண்ணாரு. அவரை போய் சைதாப்பேட்டை மக்கள் வாக்காளர்கள் எல்லாம் தோக்கடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு நல்ல சாவு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். மக்கள் சாகணும், ஆனா அது நல்ல சாவா இருக்க கூடாது. அதுவும் நாசமா போகும். அதுக்கு ஒரு குழு விட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. மருந்தடிக்கிற மூதேவி என்ன திமிரா பேசலாம் பாத்தியா? நல்ல சாவே வராதுன்றாரு. இது என்னமா பேச்சு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்கா? சாப விட்டா பழிச்சிருமா? அவங்க கட்சியோட கொள்கையை கேட்கிறேன். அப்ப நீங்க நம்புறீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். தாவேகவுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் கஞ்சா அடித்து விட்டு வாக்களித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார். வைத்தறிச்சல், சாபம், பொறாமை எல்லாம் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த வார்த்தை. கையறு நிலையில் இருக்கும் பெண்கள் போல புலம்புகிறார். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடி செருப்ப நாய். கீழே உட்கார்ந்துருக்க வேண்டியவங்களை எல்லாம் மேடையில் இடம் கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயம் இருந்தது, எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்னா உட்கார்றோம்னா அதுக்கு யார் காரணம்? திமுக என்ற கட்சி இல்லாவிட்டால் தமிழகத்தில் யாருக்குமே உரிமைகள் இருந்திருக்காது என்பதுதான் அது பொருள். பாத்தீங்களா சார், இப்போது உங்களுக்கு புரியுதா? பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க ரொம்ப நன்றிப்பா, மெதுவா அடிக்காதீங்க. திமுக வந்து தான் உரிமை வாங்கி கொடுத்துச்சா? எங்கிருந்தடா உங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு ஆணவம் வருகிறது? இந்த ஆணவத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதே RS பாரதி மொழியார் தான் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீதிபதியானது திமுக போட்ட பிச்சை என்று பேசினார். உங்களுக்கு அதாவது தெரியுதா? இந்த பண்ணையார் புத்தி போல உங்களுக்கு இன்னும் தெரியுதா? இதன் காரணமாக தான் இனி திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, வராது. திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க. சிலவற்றை நம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்கு. புலம்புறது அதெல்லாம் விடுங்கம்மா. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு ஆணவம் வருது? மா சுப்பிரமணியம் 2 மருத்துவமனை கட்டிட்டாராம். அந்த மருத்துவமனையில வைத்தியம் பார்த்தவனோட சொந்தக்காரெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் ஜெயிச்சிருப்பாராம். மா சுப்பிரமணியம் அந்த 2 மருத்துவமனை கட்டுறதுக்கு எத்தனை கோடியை லஞ்சம் வாங்கினார் தெரியுமா உனக்கு? எங்களுக்கு தெரியாதா? உனக்கு ஓட்டு போடலன்னா அவன் செத்துருணுமா? இந்த ஆணவம் அல்லது இந்த எண்ணம் திமுக தலைவர்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அதன் நீட்சியாக இந்த எண்ணம் பத்திரிகையாளர்களிடமும் இருக்கிறது. நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எப்படி மறப்பாங்க? என்னது, நாங்க போட்ட பிச்சை, திராவிடம் போட்ட பிச்சைல தான் இந்த IT கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல எல்லாரும். யார் மறந்தா? அது கரெக்டா ஞாபகப்படுத்த வேண்டிய நேரத்துல கரெக்டா ஞாபகப்படுத்தப்படும். இந்த வீடியோ பார்க்குற தாவேக்காவுக்கு வாக்களித்த படித்த முட்டாள் சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? சாரி, கொஞ்சம் கடினமான வார்த்தை பயன்படுத்துவதற்கு படித்த முட்டாள்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. IT கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேக்காவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ தெரியப்பா. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டில சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் போடுற எச்ச காசை தின்ற நாய்ங்க. சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இவனுக்கு பாருங்கடா, இதான்டா அவன். யாரை பார்த்து எச்ச நாய்ன்ற? நீதான்டா எங்க கிட்ட பொறுக்க வந்த. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டில சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே? அதெல்லாம் வாங்காத, அதான் வயிறு இருக்கே. எடுத்து வாங்கடா பொங்கல் வைப்போம். பெரியப்பா படு, பெரியப்பா படு.
நான் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை, என்னை பத்தி. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் என்ன ஆன்சைட் போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி என்ன வைத்திருச்சு? புத்தி கெட்டவனுங்க, அறிவில்லாதவனுங்க போய் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்களே, போய் இவனையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்களே, இவனெல்லாம் மந்திரி ஆக்கிட்டாங்களே. இந்த எண்ணம் பெரும்பாலானோரிடம் இருக்கிறது. தேர்தலுக்கு அப்பாற்பட்டு விஜய் போன்ற நபர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அதிர்ச்சி. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தி தாங்க வாக்கு போட்டிருக்காங்க. அதுதான் அது ஒரு கேவலம். அதை தான் நான் சொல்றேன், ரொம்ப ஒரு மோசமான நிலைன்னு. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார் கேட்போம். அவர்கள் இதற்கு முன்பு தாவேகாவை இப்போது பேசுவது போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். கூத்தாடி கட்சி, நடிகர் கட்சி, சிலடிச்சான் குஞ்சுகள் எல்லாம் சேர்ந்து நடத்தும் கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று முன்னாடி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை விட ஒரு குழந்தை கட்சி நம்மை வீழ்த்தி விட்டதே, சின்ன பசங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்ற அந்த அவமானம் தாங்க முடியவில்லை. இந்த ஒரு 75 வருட ஆண்டு திராவிட ஆட்சிகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீயும் நாங்களும் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திமுக. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கோன்னா அதுக்கு காரணம் திமுக. அப்புறம் வேற ஏதோ ஒன்று பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தோளில் துண்டு போடுறோன்னா அதுக்கு காரணம் திமுக. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கிறதுக்கு காரணம் திமுகன்றாங்க. ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா நீங்கள்? சரி, இப்போ திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி அவனை கொண்டியாவது சொல்லிருந்தாங்களா எல்லாரும்? அது இன்னொன்று பேசுக்கா சார், அங்கே இருக்க நிர்வாகிகளை பார்த்து சொல்லக்கூடாது. இனிமேல் எல்லாரும் வாய முடிக்குங்க, அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க ரோட்டில் போய் போராடிட்டு அவங்களே மண்டையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டு இனிமேல் பட்டு தயவு செய்து வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. எதிகாரமா நமக்கு என்ன, ஓட்டு போட்டு வந்தானே அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில ஒரு மண்ணல் கண்ணை போட்டுனாதான் இந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்க எதுக்கு அப்ப போராட்டம் பண்ணீங்க? அசிங்கமா பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போறவனுக்கு ஆதரவா தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்துறீங்க, உண்டா இல்லையா? ஆபாச பேச்சாளர் கைது செய்யப்பட்டதற்கு ஆதரவாக நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள் தானே? உங்க புத்தி தெரியாது, உங்க லட்சணம் தெரியாது. மக்களுக்கு உரிமைக்காக போராட்டம் நடத்தி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? உன்னை நான் விட மாட்டேன், படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். ஆனா இவனுங்களுக்கு எகத்தாளத்தை பத்தியா? எனக்கு ஓட்டு போடலன்னா நீ எல்லாம் கஞ்சா குடிகாரன். நான் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களை பார்த்து ஆலோசனையாக சொல்கிறேன், RS பாரதியின் பேச்சை கண்டித்து தமிழகம் எங்கும் தாவேகா போராட்டம் நடத்த வேண்டும். இதை எளிதில் விட்டுவிடாதீர்கள். RS பாரதி மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் விடக்கூடாது. இதை எப்படி சபிப்ப ஜனங்களை? நல்லசா வராதுன்னு சைதாப்பேட்டை மட்டுமல்ல, இது இன்னும் RS பாரதியோட இந்த பேச்சு வைரலாக வேண்டும். RS பாரதியின் DNA-விலே இந்த ஆணவம் இருக்கிறது. ஸோ தாவேகா கட்சி இதை சும்மா விடக்கூடாது. RS பாரதி மொல்லியாருக்கு, அறிவாலய ஏட்டையாவுக்கு ஒரு தக்க பாடத்தை தாவேகா புகட்ட வேண்டும் என்பதை தாவேகா தலைவருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு கொடுத்தா வலி வருமா வராதா? எங்களுக்கு வலிக்குது, எங்களுக்கு வேதனையா இருக்கு. எப்ப இருக்கு? கரூர்ல செத்து போனவனுக்கு வேலை கொடுத்தீங்கல்ல, அப்ப வலிக்குது. ஏன் இப்படி பாக்குறாரு? குறி வச்சா எற விழணும். நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கறிஞர் பாசறை, உங்கள் வழக்கறிஞர் தீரங்கிறீர்கள். ஐ அம் கம்மிங், வர்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். முதலில் அந்த எதிர்மனுதாரர்களை பார்த்து யார் நீங்கள், எதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். போன உடனே ஆமா யார் நீ, உன்னை நீங்க பார்த்ததே இல்லை கேட்டிருக்காரு ஜட்ஜு.
ஐயா அது நான் தமிழர் கட்சின்ற ஒரு பேர் இயக்கத்துல இருந்து வந்திருக்கேன் ஐயா. உடனே அவர்கள் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே நீதிபதிகள், நீ யாரு ஐயா? நான் ஐயா நாம் என்ன பண்ற ஐயா? நாம் தமிழர் பேசிட்டு ஒரு பிச்சு தெரிகிறது. இது போன்ற விஷயங்களில் நீங்கள் இப்படி வருகிறீர்கள் என்றால் அதில் அரசியல் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற ஒரு விஷயங்களில் உங்களது அரசியலை கொண்டு வராதீர்கள் என்று சற்று கோபமாகவே சொன்னார்கள். வேலை வழங்கக்கூடாது என்று கூறுவதற்கு நீங்கள் யார் என்றும் எதிர்மனுதாரருக்கு கேள்வி. நேற்று இங்க இருந்து போகும்போது வந்துகிட்டே இருக்கேன், அண்ணனுடைய தம்பி ஐ எம் கம்மிங் அப்படின்னாரு. நான் வரேன் அப்படின்னா ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஐ அம் கம்மிங் வர்றேன், நீ வா ஜட்ஜி இங்க வா. யாரு நீ? ஐயா நான் தாங்க ஐயா. இது யாரு ஒன்னு அந்த ஏரியாக்குள்ளாரையே பார்த்தது இல்ல. இனிமே நீ ரெடிமேடு வணக்கம். கணிதமேதே ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல 1-2 ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சராக்கள். என்னன்ப என எழுத்தன்பை வீரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். எழுத்தன்பன்னு சொல்லிங்களா? அது கொடுத்த விளக்கம் இதுதானா? என்னன்ப என எழுத்தன்பை வீரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன்? எழுத்து வருவதற்கு முன்னே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். திருக்குறளுக்கு தான் விளக்கமா சீமான் ஐயா? அப்படின்னா கணிதம்னு சொல்றாங்க. கணிதம் மற்றும் மொழி ஆகிய இரண்டும் பூமியில் வாழும் மனிதர்களின் 2 கண்கள் போன்றவே ஆகும். உடலுக்கு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அறிவுக்கு என்னும் எழுத்தாகும். உட்கார்ந்திருக்கும் நாம் தமிழர் தம்பிங்களை அவர் சொன்ன திருக்குறளுக்கு அவர் தப்பா விளக்கம் கொடுக்கிறாரு. அதுக்கு நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க. இப்படிதான் உங்க பிள்ளைங்களை நீங்க படிக்க வைப்பீங்களா? நீங்க கை தட்டுறதுனாலதான் அவர் தப்பா சொல்றாரு. சீமான் ஐயா தயவு செஞ்சு தப்பா மக்களுக்கு சொல்ல வேண்டாம். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.